அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அஃபா கிச்சன். இன்னைக்கு நான் ரொம்ப டேஸ்டியான, அதே சமயம் டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துக்கலாம், இல்லைனா நைட்டு டின்னருக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் வந்து முட்டை போட்டு செஞ்சுருக்கேன். இந்த சேமியாவில் நம்ம சிக்கனும் செஞ்சுக்கலாம், மட்டன் போட்டு செஞ்சுக்கலாம், எறா போட்டு செஞ்சுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான், இல்லை காய்கறி. இன்னைக்கு நான் வந்து இந்த சேமியா பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து இது வந்து ரவை பேஸ்டாக எடுத்திருக்கேன், மைதா வேணாம். இது வந்து நான் நைட்டுக்காக டின்னருக்காக தான் செய்கிறேன். ஸோ வீட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து என்கிட்ட எந்த வெஜிடபிளும் இல்லை, ப்ளஸ் வந்து எந்த நான்வெஜ்ஜும் இல்லை. சரி வந்து நம்ம முட்டை போட்டு செஞ்சிடலான்னு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஒரு பேனை வச்சுட்டேன். பேனில் வந்து கொஞ்சமாக ஒரு 4-5 ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டுக்கிட்டேன். இப்போ ஹோல் கரம் மசாலா, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூ, இந்த ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க, இதுலேருந்து கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு பீஸ் போட்டிருக்கேன். வாசனை ரொம்ப செம்மையாகவே இருக்கும். எல்லாமே போட்டுட்டு நல்லா ஒரு 2 வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும். நம்ம செய்கிற சேமியா எப்படி இருக்குன்னா பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும், அந்த மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகணும். லைட்டாக ஒரு ப்ரௌனிஷாக வந்த அப்புறமா 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா மிக்ஸ் ஆகிறதுலேயே நான் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன்னா நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து புளிப்பாக இருக்கும். ஸோ 2 வெங்காயம் தக்காளியும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து மேஷ் ஆகணும். இது மேஷ் ஆகக்குள்ள நான் வந்து புதினா எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ புதினா வந்து ஒரு கை அளவு வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான புதினா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஒரே ஒரு மிக்ஸ் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன்லேருந்து 1.25 ஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா பதில் கறி மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு போட்டு நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகணும் இல்லையா, ஃப்ளேமை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து வதக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு நான் வந்து 500 கிராம் வந்து சேமியா எடுத்துக்கேன். அதுக்கு வந்து 2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டேன். இந்த சைடு வந்து நான் சேமியா வந்து வறுக்க போகிறேன். ஏன்னா வறுத்தோன்னா டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராகவே இருக்கும், உதிரியாக வரும் வறுத்தோன்னா. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 2 பேட்சை போட்டு சேமியா வந்து நல்லா வறுத்துக்கிறேன். வறுக்கும் போது லைட்டாக வந்து நெய் போட்டுக்கிட்டேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து எண்ணெயும் போட்டுக்கலாம். எண்ணெய் போடாமல் ரஃப்பாகவும் நம்ம வந்து லைட்டாக வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு அளவுக்கு வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறோம். முக்கியம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும், இல்லை ஃபுல்லாக வந்து கரைஞ்சி வீணாக போயிடும். இப்போ வந்து தண்ணியும் ஃபுல்லாக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து முட்டை ஆட் பண்ணறேன். முட்டை வந்து நான் வந்து 3 முட்டை வந்து ஆட் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிச்சோன்னா தனியாக வந்து 3 முட்டையை வந்து ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வந்து மூடி போட்டு மூடிடுறேன். ஒரு 5 நிமிஷம் வந்து முட்டை வந்து வெந்து வரட்டும். நம்ம வந்து முட்டை வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக திரியாயிடும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சிட்டோம்னா முட்டை வந்து நம்ம சாப்பிடும் போது தனியாக வந்து எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வந்து சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கிண்டாமல் ஸ்லோவாக வந்து நம்ம வந்து கிண்டி விடணும். நான் கிண்டுற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக வந்து கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட சேமியா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி லைட்டாக வந்து சேமியாவை கிண்டி விட்டுட்டு ஃப்ளேமை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து வேக வச்சுக்கிறேன். மேலே வந்து லைட்டாக வந்து புதினா, இது கார்னிஷ்க்கு, இது வந்து இதுவும் ஆப்ஷனல் தான். நம்ம வந்து இந்த ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து பிளேட்டை மூடிட்டு ஃப்ளேமை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 7 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்குறேன். நம்மளுடைய சுவையான சேமியா ரெடி. செம்மையாக உதிரியாக வந்துருந்துச்சு. கடையிலேருந்து சிக்கன் கிரில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது கூட வந்து அதை வச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டோம். டேஸ்ட்டு ரொம்ப அல்ட்டியாக இருந்துச்சு. சேமியா ப்ளஸ் வந்து சிக்கன் கிரில்லு வச்சு சாப்பிடும்போது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான எம்மியான முட்டை சேமியா ரெடி. இந்த சேமியா வந்து நான் சிக்கன் போட்டு செஞ்சும் வந்து நம்மளோட வீடியோ இருக்குது, நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.